இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? பரிதான சேனல் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்குறோம். பார்க்கலாமா? ஓகே. பொண்ணுங்களா? ஏய் ஸ்வேதா பிரியா, எதுக்கு இப்படி வாங்க அழுதுறீங்க? இல்ல இன்னைக்கு தான் கடைசி நாள். கார்வல் நாள எனக்கு அழுதுகிட்டு இருக்கோம். ஓ, பிரிஞ்சு போனது நினைச்சு அழுகிறீங்களா? அதே பொண்ணுங்க எப்பவுமே அப்படிதான் இருக்கீங்க. பசங்க எல்லாம் பாத்துருக்கீங்களா? இன்னைக்கு வாட்ஸ்அப் இதெல்லாம் இருக்கிற காலம்ல அதுக்கு முன்னாடி இருந்தே பசங்க எல்லாம் எப்பவுமே கனெக்டடா இருப்பாங்க. பொண்ணுங்க அந்த காலேஜ் முடிச்ச 5வது நாள்ல இருந்து எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. அப்படி இருக்க கூடாது. ஸ்டே கனெக்டடா இருக்கணும். நோக்கியா மாதிரி பசங்கள மாதிரி மாறுங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். அதுக்கு நீ இவ்வளவு அலைய வேண்டிய அவசியம் இல்ல. பாத்துக்கலாம். போதும் போதும் அழுக வேண்டாம். எதுக்கு இவனை பார்த்து அழுதுட்டு போறாங்க? யாரு? கஷ்டமா இருக்கு சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரு அழுறாரு. என்ன இந்த ஆளை பார்த்து அழுதுக்கு இருக்காங்க? எதுக்கு இந்த ஆளை பார்த்து அழுகுற? இல்ல சார், நான் விட்டுட்டு போறது நினைச்சு எனக்கு கவலையா. இந்த ஆளெல்லாம் இனிமே பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. சந்தோஷமா இருக்கும். எனக்கு கஷ்டமா இருக்கு. ஸ்டாஃப்ஸ் அவங்க எல்லாம் விட்டுட்டு நம்ம போறோமே, இந்த காலேஜ் எல்லாம் விட்டுட்டு போறவங்களுக்கு கவலையா இருக்கு. வேணா சார வேணா ஒரு மாசம் கூட்டு போய் வீட்டுல வச்சுக்க. நீதான் ஓவரா பேசிக்கிருக்க. என்ன இந்த ஆளை பார்க்காம இருக்க முடியாது. உன்னால தப்பா பேசிக்கிருக்கீங்க. படிக்க வந்தா ஃபேர்வெல் நடக்கு, கடைசி நாள் பிரிஞ்சுதான் போய் ஆகணும். ரொம்ப ஃபீல் பண்றேன் சார். இருந்தாலும் உங்களை பிரிஞ்சு இருக்க கஷ்டமா இருக்கு. ஆமா, சார் வந்து சாட்ட சமுத்திரக்கனி. இவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்களை படிக்க விட்டு அப்படி பிரிய முடியாம இருக்காங்க. அவரே 2 மாசம் சம்பள பாக்கி இல்லன்னு தான் உட்கார்ந்து இருக்காரு. கொடுத்தா இன்னைக்கே கிளம்பிடுவாரு. ஐயோ, டேய் ஓபன் பண்ணுங்கய்யா. அப்ப சாமி ஆள விடுங்க. இன்னும் முடியலையா? டைம் போறதே தெரியல. ஆனா பார்த்தனா அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி வேற யாரையே கல்யாணம் நடக்கும். கிளியர் பண்ணிட்ட. நீ வந்து ஒண்ணும் செய்ய முடியாது. சரி விடு, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஓகே இட்ஸ் ஆல் ரைட். நம்ம என்ன பண்றோம், வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ணணும்ங்கற நம்ம யோசிப்போம். ஆனா நம்ம இப்ப உடனே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எப்படி முடியும்? என்னோட குடும்ப சூழ்நிலை சரியில்லை. நம்ம வேற ஊரு, வேற ஸ்டேட், இதெல்லாம் வராது. நான் என்ன சொல்றேன்னா, நான் போய் வேலைக்கு போய் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து சாதிச்சுட்டு திருப்பி நான் உங்ககிட்ட வருவேன். நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அது நீ வார்த்தையா சொல்லிட்டு நீ அதே சரி, நான் திருப்பி வரேன். அது வரைக்கும் திட்டிக்கிற படத்துல வரப்ப நம்ம பார்த்துக்க கூடாது, பேசிக்க. ஜெயிச்ச உடனே நான் வந்து நேரம் உனக்கு எல்லாத்துலயும் பிளாக் பண்றேன். நீ ஜெயிச்சிட்டு ஓகே. சும்மாவே அதான் பண்ணுதுங்க. சொல்லிட்டு வர போகுது. என்னடா சடனா அப்படியே அழகே மாத்திட்ட? அவ்வளவுதான், அந்த பிள்ளை மாறி இருக்கு நேரத்துக்கு. தித்திக்குதே படம். காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் 4 வருஷம் எதுக்கு 10 வருஷம் பண்ணணும்? ஆமா, இருந்தா ஜாலியா சுத்திட்டு இருப்பான். புரியாம போயிடுச்சு. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா சும்மா பண்ணிக்க வேண்டியதா, வேற பையனை பண்ணிக்க வேண்டியதா. 4 வருஷம் ஒன்னா சுத்துனீங்க. சுத்தணும். அதனாலதான் அழுது இப்ப பிரியா இதை பண்ணி இருக்காங்க. பார்த்தா டக்குனு நினைப்பாங்க, இல்ல என்ன சுத்தினா டக்குன்னு போயிட்டாங்க. இப்ப அழுது பண்ணும்போது சீன் போட்டு எல்லாரும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சமன்படுத்திட்டு போனாங்க எல்லாத்தையும். சரி வா போவோம். எனக்கு ரைட் பார்ட்டியா வாடா. அப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? உனக்கு குழந்தை பிறக்கும் என்னைய மாமா முறையில கூப்பிடுவீங்க. உன்னை யார் நினைக்க சொன்னா? அப்படி உன்னை யார் நினைக்க சொன்னா? எனக்கு குழந்தை பிறக்கும் கூப்பிடுறேன் வா. என்னடா நீ? அப்ப காலேஜ்ல லவ் பண்றவன் எவனும் கல்யாணம் போக மாட்டாங்களா? போக மாட்டாங்க. ஆனா ஒருத்தர் 2 பேர் போவாங்க. ஆமா, 1-2 பேர் போவாங்க. கடைசி நாளா போச்சு. சாரு பாரு, பொம்பளை பிள்ளைங்கலாம் வந்து விழுந்து ஒப்பாரி வச்சு இளவு வீட்டுல அழுகிறதோட ஓவர அழுகிறாங்க. எனக்கு அந்த மாதிரி அழுகுறதுனா எனக்கு நான் முகரே பார்த்ததுல இருந்தே என்ன சொல்றேன், இல்லடா டைம் முடியறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நீ சாரு, நான் ஸ்டூடெண்ட், அவ்வளவுதான். நான் காலேஜ் முடிச்சுட்டேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளவு கோவம் உங்களுக்கு வேணாம் கோபி. எனக்கு பர்சனல் ரொம்ப பிடிக்கும். ஒன்னையும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இன்டர்னல்ல 0 மார்க் போட்டாங்க. பிடிச்சா தானே அப்படி போடுவாரு. இல்ல அது வந்து
நான் வந்து போட்டது நீ தப்பா எடுத்துக்கிட்டீங்க. நீங்க வந்து இன்னும் நல்லா வரணுங்கிறதுக்காக ஆமா, அப்படியே சொல்லிடுவாங்க. எக்ஸலன்ட்ட கண்ணை காமிச்சு வச்சு லேப்ல குத்தி விட்டான். ஆமா ஆமா ஆமா. 2 லேப்ல குத்தி விட்டு 2 லேப் அரியர் எழுதணும் நம்ம. ஃபேர்வெல் டே வந்து நடந்த நல்ல விஷயங்களை நினைச்சு அப்படி மெமரிஸை கலெக்ட் பண்ணிட்டு போங்க. அது பண்ண முடியாது. உங்களுக்கு எப்பவுமே கிரிமினலா தான் யோசிக்கணும். நீ என்னெல்லாம் தப்பு பண்ண, இன்னைக்கு இப்படிதான் சும்மா போயிட்டு இருக்கேன், கூப்பிட்டு ஐடி கார்டை போடுறாங்க. ஐடி கார்டு கேம்பஸ்க்குள்ள ஐடி கார்டு போடணுங்கிறது தான் போட்டது. நீ லேப்ல அப்சர்வேஷன் எழுதாம நோட்டும் எழுதாம வெறும் நோட்டை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அப்புறம் எப்படி அதர் டிபார்ட்மெண்ட்லாம் அழகா கூப்பிட்டு சைன் பண்ணி அனுப்புறாங்க. சொந்த டிபார்ட்மெண்ட் தாய் வீடு வேலையை காட்டிட்டில. சரிப்பா நான் செஞ்சது இது எடுத்துக்கலாம். அப்படிலாம் சொன்னா விட்டுருவோம் நினைச்சியா? ஆனா ஒண்ணுடா, நம்ம காலேஜ் ஹைவேல கட்டினது ஒரு பெரிய வசதியா போச்சு. எப்படி? ஏன்னா வண்டி ஓட்ட தெரியாம முட்டி சாவடிச்சிட்டோம்னா கூட ஐயோ ஆக்சிடென்ட் கேஸ் முடிச்சு. இதெல்லாம் வந்து தப்புப்பா. இவர் இப்படிலாம் யோசிக்க கூடாது. நான் புள்ள குட்டி வச்சிருக்கேன், நான் எனக்கும் குடும்பம்லாம் இருக்கு, அப்புறம் பாத்துக்கோங்க. வந்து இப்படி வளைக்கிறப்ப டக்குனு இப்படி வளைஞ்சிருமாண்டா. அப்படியே கரெக்டா போகணுங்கிறாங்க எல்லாரும். டிராக்டர் மட்டும் அப்படி கரெக்டா போகணுமா ஹைவேல. 2 மாசமா ஹாஸ்டல்ல தங்கிட வேண்டியதான். 2 மாசத்துக்கு அப்புறம் வந்து தானே ஆகணும். இந்த ஃபேனை இப்படி வச்சு அப்படியே இந்த பக்கம் பூ மாதிரி ஸ்கூல்ல தான் பண்ணுவாங்க. எப்படிங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம தான் பண்ணோம். நம்ம காசுல உடைச்சா யாரும் தெரியாது. பயப்படுறியாடா என்ன? டேய் பயந்தா இருக்கற நீலாம் மெக் டிபார்ட்மென்ட் எடுக்கற. அதுக்கு சொல்ல ஓ மெக்கானிக் டிபார்ட்மென்ட். எம்முக்கு என்ன மாஸ்ரா? மாஸ் தான்டா மெக், மெக் தான்டா மாஸ், மெக் தான் மாஸ்ரா. சில்லுன்னு ஒரு காதல் வாரணம் 1000. சரிடா இருடா. டாடி தெரியுமா? டாடி சும்மா இருடா. இந்த டியூப்லைட்ட கலட்டி பெஞ்ச்ல போய் டம்மு நடி. ஒன்னு போதும், ஆசைக்கு ஒன்னு பண்ணிட்டேன். ஒத்துக்கிறியா? அப்ப நீ கேர்ள்ஸ் அவர் பண்ணாங்க சுதாகரி அப்படி வச்சிருமா. அதான் டாடி ஓடுறா. அவங்களோட இது இருக்கா சிசிடி கேமரா? ஏறி இப்படி தட்டிட்டு டம்முன்னு ஒரு ஸ்மாக் போடு. ஓடும் அப்பள பெஞ்ச் நடுவுல குறுக்கு உடைக்கிஞ்சிலாம். என்னடா டேய், அது இருந்துட்டு போடா. ஏன் முடியாத அவனையால சத்து இல்லையா? டிபார்ட்மென்ட் மாதிரி சிஎஸ் டிபார்ட்மென்ட் பேரு. அங்க நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்க. அப்புறம் என்ன மாப்ள ஒடா மாப்ள போடு மாப்ள ஸ்நாக் தட்டு. கார்வல்ரா அன்னைக்கு போடு மாப்ள. நான் போய் பெயிண்ட் வாங்கிட்டு வந்துறேன். அங்க அப்படியே ஃபுல்லாத்துலயும் அப்படியே எழுதிட்டு போயிடுவோம். போடா பைத்தியம். எழுதுறோம் நம்மளே எல்லாம் உடைச்சிட்டு நாம இப்படி நான் உடைச்சற மாதிரி இருக்கும்டா. சரி நீ அப்ப நீ வேற டிபார்ட்மெண்ட் மாதிரி ஈஸி மாசா இருக்கணும். மாசுனா மெக்கு, மெக்குனா மாசு. அது வரானா நம்ம 2 பேரும் போட்டு தனியா உடைச்சிட்டு இருக்க மாதிரி தம்பி வேற எல்லாம் நீ எழுதிட்டு போ. அவங்க எல்லாம் அப்ப அவங்களோட சேர்ந்துக்கு போ. என் கூட எதுக்கு சேர்ற? மாப்ள உனக்கு சுத்தமா ஒரு தைரியமே இல்ல. ஒரு சின்ன இது கூட உனக்கு வந்து இது இல்லனா நீ எதுக்கு மாப்ள தைரியம் இல்ல வரமாட்டேங்குது. வீட்டோ எல்லாம் முண்டா அப்படியே போய்ரும்டா. ஏன்னா அது என்ன நான் தான் பண்ண எழுதுற மாதிரி ஏடா அது. அப்புறம் யார் பண்ணாலும் பின்வரும் தலைமுறைக்கு எப்படி மாப்ள தெரியும்? இரு நம்ம பெயிண்ட் வாங்கிட்டு வந்துறேன். இரு எடுத்து வா. இல்ல என்ன சொல்றேன்னா எழுது, நீ எழுது. அதான் அவர்தான் எழுதணுமா? சும்மா மெக்கு மட்டும் வேணா போட்டு வைப்போம். அப்படியா? சரி அப்படியே எழுது, எழுது. மாஸ் மெக்கு சிங்கதார சீலிங்ல எழுது. எல்லாரும் நம்ம அண்ணாந்து பார்க்கணும். மிச்ச போயிட்டு என்ன பண்றது இத? அப்படியே அள்ளி தள்ளி. ஐயோ சூப்பர், கை விடு. பிக்காஸ் ஆர்ட்ட கூட முரட்டார்ட்டா இருக்குது. மாஸ் காமிஸ்ட எத்த காலரை தூக்கி விடுங்க. போ. ஓ பில்லு தான், பில்ல சேர்த்துருவாங்க எனக்கு. பெயிண்ட் அடிக்கணும். தம்பி வாங்கப்பா, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் வாங்க. என்ன சார்? போய் பார்த்தேன் உங்க கிளாஸ்ல. சரி, பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது யார் வேணா முடிப்பாங்க சார். நாங்க தான் பண்றோம். நீங்க என்ன எங்ககிட்ட வந்து அத யாரு பண்ணான்றத தான் கேட்கலான்ட்டு கூப்பிட்டேன். யாரு பண்ணிருப்பாங்களா எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியும் சார். இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சா ஒவ்வொருத்தரும் ஒரு மூட்ல இருப்பான், டென்ஷன்ல இருப்பான், எரிச்சல் ஆகிருப்பீங்க. ஃபேர்வெல் டே அன்னைக்கு யாரு வேணாலும் பண்ணிருக்கலாம்ன்ற முடிவுக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஓகே, இப்ப நான் ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கேன். என்னது? உங்களுக்கு மிஸ்சல்லேனியஸ் ஃபீஸ் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை காலேஜ்ல சேர்றப்பே வாங்கியிருந்தோம். அது கொடுத்தா தான் NOC கொடுப்போம் அப்படின்னு இருந்துச்சு. இப்ப மெக்குன்னு அதுல எழுதியிருந்த காரணத்தினால மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாரும் ஃபைன் கட்டினா மட்டும்தான் NOC நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுக்கப்படும். ஆமா ஆமா, அது ஒண்ணு இருக்கு. அந்த சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் நீங்க மேற்கொண்டு படிக்கிறதுக்கோ வேலைக்கு போறதுக்கோ டிகிரி வாங்குறதுக்கோ ஹெல்ப் பண்ண முடியும். இல்ல சார், பண்ணாங்கன்னா விட்டுருங்க சார். நீங்க எல்லாம் எவ்வளவு காலேஜ் நடத்திட்டு இருக்கீங்க. ஒரு ஃபேன் ஒரு லைட்டுக்கு இது பண்ணிட்டு இருக்கீங்க. விடுங்க. முடியாது. சரி விடுங்க.
கொடுங்க நீங்க சார். என்ன பண்ண போறீங்க? உங்க கிளாஸ்ல எத்தனை பேர்? ஸ்ட்ரென்த் எவ்வளவு? 35 பேர் இருக்கும். 35 பேர். 35 பேரும் தலைக்கு 1000 ரூபாய் மேனிக்கு போடு. ஒரு 35000 ரூபாய் கட்டிட்டு 35,000 என்ஓசி வாங்கிக்கங்க. ஒரு ஃபேன் 1600 ரூபா வரும், குப்பை தொட்டில 200 ரூபா வரும். என்ன எல்லாருக்கும் 1000 ரூபா கட்டினா என்ன சார் அது? தம்பி 1000 ஃபேன் 35 ஃபேன் வாங்கி தருவாங்க காலேஜ்ல. சும்மா உடைச்சிட்டு போயிருந்தீங்கன்னா ஒரு ஃபேனு ஒரு இது எவன் உடைச்சானா அவன்கிட்ட காசை வாங்கி அனுப்பி விட்டுருக்கலாம். பக்கத்திலேயே பெயிண்ட வச்சு எழுதி நாங்கெல்லாம் பண்ணோம்னு அந்த காமிச்சிங்க பாத்தீங்களா, அதுக்கு தான் அந்த 35,000. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கெல்லாம் அந்த மாசம் மெஸ் என்ன சொல்லுவீங்க சேர்ந்து பண்றோம்னு சொல்லுவீங்கல்ல, இப்ப எல்லாரும் சேர்ந்து ஃபீஸ் கட்டணும் இல்லைன்னா மேல கேளுங்க, உடைச்சவங்க கேளுங்க. சார் நட்பு ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு கொடுக்க அறிவு இருக்கா மாட்டி விட போறாங்க. அது வந்து எல்லாரும் சேர்ந்து ஏத்துக்கிட்டு கட்டிடுவோம். நீங்க சார் கட்டிடுவோம் சார். 35,000 ரூபாய் கட்டலைன்னா ஒருத்தனும் வேலைக்கு போக முடியாது. வீட்டுல உட்காந்துக்கிட்டு அப்படியே திரிய வேண்டியதுதான். வாங்கி கொடுத்துறேன், நான் வாங்கி கொடுத்துறேன். போயிட்டானா மாப்பிள, அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. ஸ்ட்ரைக் பண்றனும் போய் நடு ரோட்ல நின்று பஸ்ஸ மறைக்கிறான், மீறினா கல்ல விட்டு அடிச்சு பஸ் கண்ணாடியை உடைக்கிறான். கண்ணாடியை உடைச்சிட்டு ₹1,00,000 ஃபைன் கட்டுறான். அப்படியே ஜெயிலுக்கு போறோம் நம்ம. நான் பிடிக்கல, நான் சொன்னேனே வேணாண்டா, பண்ணிட்டேன் 2 ஆசைப்பட்ட போயிடலாம்டா, என்ன கேட்காம 35,000 1000 ரூபாய் எல்லாரும் குறுகுறுன்னு பாக்குறேன், நம்மளே பாக்குறேன். மாப்ள சொல்லியா? அவ்வளவுதான். காலேஜ்ல நம்ம அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது, எவ்வளோ என்ஜாய்மெண்ட், எவ்வளோ ஃபன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதான் நம்ம திருப்பி எல்லாம் தேயத்தை கடந்துட்டோம். விடியா ஃபீல் பண்ணாது. சரி மாப்ள, பாத்துக்கிறோம்டா. சோகமா பேசுறாரு. சிரிப்பு தான் எல்லாம் பார்த்து நம்ம எப்படா சிரிக்க போறோம். அதான் இல்ல, என்ன முடிஞ்சு காலேஜே முடிஞ்சுடா. எவ்வளவு ஃபன்னு, எவ்வளவு ஜாலியா இருந்தோம்டா காலேஜ்ல. அது உண்மைதான். அடுத்து வேலைக்கு போகணும், அது அந்த மாதிரி மைண்ட் வந்துடும். திருப்பி நம்ம பார்க்க முடியாது, திருப்பி நம்ம பிறந்து வர போறோம். போ அழகு வச்சுட்டு போயிடுறாரு எல்லாத்தையும். மாப்பிள எது மாப்பிள்ளையா? நீ எப்பவும் கரெக்டா கோபி அப்படின்னு தான் கூப்பிடுவ, திடீர்னு மாப்பிள்ளைங்கிற. அவ்வளவுதான் இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சுல, அவ்வளவுதான் முடிஞ்சு. காலேஜ் லைஃப் ஓவர். எவ்வளவு ஜாலியா ஃபன்னா அப்படியே இருந்தோம்டா காலேஜ். அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ்னா 4 வருஷம் தான்டா பண்ணுவாங்க. இப்போ காலேஜ் இருக்கும். என்ன வீல கூட வாழ்க்கை ஃபுல்லா படிக்கலான்னு இருந்தியா, இல்ல இங்கே வாழ்க்கை நடத்தலான்னு இருந்தியா, இல்ல வேற மாதிரி எதுவும் யோசிச்சிருந்தியா? தெரிஞ்சுதானே வந்த 4 வருஷம் முடிச்சுட்டு போகணும் தெரியுமில. அப்புறம் என்ன ஃபீலிங் ரொம்ப ஓவரா இல்லடா, உங்களால திருப்பி பார்க்க முடியல. பார்த்து என்ன புடிக்க போற நீங்க? முடிக்க போறோம்னு தெரியாம உட்கார்ந்து இருக்கேன். இன்னும் எத்தனை அரிய இருக்கீங்க வந்து உட்கார்ந்து எல்லா மூஞ்சியும் பார்க்கறதுல நான் போறேன். ஏன்னா மூதேவி, நாளையில இருந்து நீ வீட்டுல உட்கார போறா, வேலைக்கு போ, எப்ப போன்னு கேட்பாங்க. அதை நினைச்சு பயம் இல்ல, விட்டு பிரிக்கிறேன்னு ஒரு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கா. சரி விடு, உனக்காக ஃபீலிங் வந்தாருல மாப்ள. இது உனக்கு ஜாலியா இருக்காடா. இவங்களுக்கு சோகமா இருக்குது, ஒரு ஜாலியா இருக்குங்க இத பத்தி நினைக்கிறது. இங்க பாரு, காலேஜ் 4 வருஷம் தான். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா மொத்த பேர்த்தையும் கல்யாணம் பண்ணிக்க. என்ன தினமும் பார்க்கலாம் ஒவ்வொருத்தரையும். பிச்சு பண்ணவனே தேவலாம் பேசிட்டு இருக்க நீ தான்டா ஓவரா ஃபீல் பண்ணிக்கிருக்க. கோயிலுக்குள்ள தெய்வம் இருக்கு, தேடி வந்த தெய்வம் வீட்டுக்கு வீடு உசிரெல்லாம் இருக்கு. இவரு குடுக்குற மாதிரி பண்றாரு. தெரியலையே. எல்லாம் சாப்பிட்டாச்சா? ஓகேவா? ஆமா, இவர் பெரிய கேப்டன் விஜயகாந்த். காலேஜ்ல கை காசை போட்டு எல்லாரும் சாப்பிடுறாங்க. நாய் ஃபேர்வெல் டேன்னு ஒவ்வொரு ஆள்கிட்டயா போய் கையில காசை கப்பி வாங்கிட்டு வந்து இவனே என்னமோ காசு கொடுக்குறாரு. உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? பிரியாணி இல்ல, சாப்பாடுங்க. ஏய், பிரியாணின்னு சொல்லி 200 ரூபாய் ஆளுக்கு வாங்கினியே, கிளாஸ்ல 35 பேர் காசு கட்டி இருக்கோம். எங்கடா? அதான் எங்க போச்சு டிராவிடே? என்னாச்சு மாப்பிள? என்ன சாப்பாடு கம்மியா இருந்தாங்க? எப்படி சாப்பாடு இப்படி கம்மியா இருக்கு? கரெக்டா வாங்கணுமே. ஸ்டாஃப் ஒருவேளை ஏதோ வந்து அதெல்லாம் தனியா அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இல்ல சீனியர் எது ஒண்ணுக்கு ரெண்டு அதெல்லாம் எதுவும் கொடுக்கல. வேற டிபார்ட்மெண்ட்ல ஆட்டை போட்டாங்க. அந்த மாதிரிலாம் இதுல நான் விசாரிச்ச வரைக்கும் கொடுத்ததுல வந்து பக்கத்து டிபார்ட்மெண்ட் பசங்களுக்கு ஒரு நாதாரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கூட ஒரு பொட்டலம் சேர்த்து கொடுத்துருக்கான். என்னடா ஏன்டா அப்படி பண்றீங்க? இதாண்டா அப்படி பிடிக்காத கெட்ட பழக்கம். ஒரு விஷயம் பண்ணோம்னா அதுல ஒரு ஊழல் பண்ண வேண்டியது அசிங்கமா இருக்குன்னு நீதான்டா. அப்படிதான் மொத்தத்தை இன்ஸ்டாகிராம்ல ஸ்டேட்டஸ் வச்சுட்டானுங்களே, மச்சாங்கிட்ட இருந்து பிரியாணி வாங்கினேன்னு சொல்லி திங்கிறதே போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ எனக்கு தெரியாது, நான் காசு கொடுத்திருக்கேன் பிரியாணி திங்கணும்னு. பிரியாணி வரணும், இல்ல உன் காலை வெட்டி அதுல பிரியாணி பிரியாணி வாங்கிடலாம். சரி போ. ஏய் இங்க வா,
என்ன என்னது இது? ரெஃப்ரெஷ்மெண்ட். என்னது? ரெஃப்ரெஷ்மெண்ட்க்கு. என்ன இது தின்னா இப்ப நம்ம ரிஃப்ரெஷ் ஆயிடுமா? ஆமா, இந்த கொஞ்சம் பேர்லாம் உனக்கு எவன்டா சொல்லி கொடுக்குறது? இப்படிதானே சொல்லி பழகி. ஸ்நாக்ஸ்னு சொல்லுங்கடா. ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸ். ரெஃப்ரெஷ்மெண்டா. சரி, ஜூஸ், சமோசா, மிச்சர். பப்ஸ் வாங்கி தரேன். பப்ஸ் வாங்குறவங்க காசு. சிக்கன் பப்ஸ்னா? இல்ல, அது கடை இல்லன்றாங்க. செய்ய முடியாது பாப்பா. சம்சா வாங்கிட்டு வந்திருக்க? அதான் 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. மினி சமோசாவா? ஆமா. மாப்ள டிஜே வந்துட்டாரு. டிஜே வந்தாரா? வாங்க போ, வாங்க வாங்க அங்க வாங்க. டேய், டிஜே எல்லாம் நம்ம பிளான்ல இல்ல, காசே கட்டல, எப்பறா கூட்டி வந்தா? அவன் என் ஃப்ரெண்டுங்கறனால நான் குறைஞ்ச வருமானத்துல வந்து லேப்டாப் ஸ்பீக்கர் கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் தேவையில்லாதது. அதுக்கு ஒழுங்கா சம்சா ஒழுங்கா வாங்கிருக்கலாம். வா 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 வா. ஐயோ, போச்சு. ஃபேர்வெல் இன்னைக்கு உருட்ட மாதிரி தான். பாட்டாவது ஒழுங்கா போடுவானா இல்ல அதுவும் உன்னே மாதிரி தான் போடுவானா? நண்பா என்ன மறந்துட்டியா? போச்சுடா. பாத்துங்க இதெல்லாம். என்ன மறந்துட்டியா? மாமா என்ன மறந்துட்டியா? ஐயோ, டேய் என்னடா பாட்டு இதெல்லாம்? நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி ஃபேர்வெல் வந்து ஓரளவுக்கு இங்க இதுலயும் ஓரளவுக்கு நடந்துச்சு, நல்லதா இருந்துச்சு. ஆமா, எங்களுக்கு ஃபேர்வெல் நடந்துச்சு. ஆனா அங்கேதான் வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஏன்னா கடைசி அதாவது என்னடா அழுவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி எல்லாரையும் நிக்க விட்டு இந்த இந்த ஏதோ ஒரு பாட்டு போட்டாங்க, இந்த ஒரு சோக சாங் ஏதோ போட்டு விட்டு அழ வச்சுட்டாங்க. எனக்கு அந்த மாதிரி இல்ல. ஏன்னா யாருமே அழல. ஓ. அந்த பாட்டு போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபீல் வந்துருச்சு. அது அழுதியா? எல்லாரும் அழுத ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டு போட்டு அழ வச்சுட்டாங்கயா. அதுல பாலை விடுற சாமி. ஏன்னா அடுத்து ஐயோ வேலைக்கு போகணும். ஏன்னா அது ஒருவேளை உனக்கு காலேஜ் லைஃப் அப்படி இருந்திருக்கும். என் காலேஜ் லைஃப் அவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. ஏன்னா நாங்க நான் படிச்ச காலேஜ் வந்து எப்படின்னா, அதாவது லேட் ஆனாலும் கேட் பூட்டிட்டா அந்த சைட்ல ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் உள்ளே உள்ள பூந்து வந்துருவோம். அதுக்கப்புறம் அந்த ஐடி கார்டு போடுறது கிடையாது. வெறும் அந்த இது மட்டும் டேக் மட்டும் போட்டுட்டு சுத்திட்டு இருக்கிறது. ஐடி கார்டு இருக்காது, எங்க இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. அப்படிலாம் சுத்திட்டு இருந்தோம். ஸ்கூலே பரவாயில்ல போல இருந்தது என்னோட காலேஜ் லைஃப். கடுப்பா ஏன்னா இருந்தது. நாங்க நிறைய கட்டடிச்சு ஊர் ஊரா சுத்தி, அதாவது எக்ஸாம் அன்னைக்கு தான் படிக்கிறது. அதாவது இது மெயின் எக்ஸாமுக்கே அன்னைக்கு தான் படிப்போம். அப்படிதான் காலைல எக்ஸாம்னா அன்னைக்கு உட்காந்து ஒரு 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 மணி நேரம் படிப்போம். படிச்சுட்டு அப்படியே போய் அங்கே போய் எழுதுறது. அப்படிதான் படிச்சு எழுதியிருக்கோம் தவிர, ஏன்னா படிக்கிறதெல்லாம் பயங்கர கஷ்டப்பட்டு அதாவது சூப்பரா படிக்கிற அந்த அளவுக்குலாம் படிச்சுலாம் எழுதுறது கிடையாது. இந்த மாதிரி தான் படிச்சு எழுதுறோம். அதே மாதிரி ப்ராக்டிக்கலும் அதே மாதிரி தான். கடைசி நேரத்துல போய் தான் அந்த சைன் வாங்குறது, இது ஆமா. நிறைய நடந்திருக்கு. அப்ப அவங்க எல்லாருமே நல்லவங்க ஆயிடுவாங்க நம்ம காலேஜ் விட்டு போறோம்னு. ஏன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்ல உள்ள ப்ராக்டிக்கல் எல்லாம் பிரச்சனை கிடையாது, போட்டுருவாங்க. எப்படியாவது பேசி ஓரளவுக்கு அவங்க பழக்கம் இருக்கும், பேசிடலாம். மற்ற டிபார்ட்மெண்ட் பேப்பர்லாம் இருக்குல்ல, இந்த ப்ராக்டிக்கல் இதெல்லாம் என்ன சொல்றது, அவங்க அந்த ஒரே ஒரு செமஸ்டர் மட்டும்தான் அவங்க இருப்பாங்க. அதனால அவங்க அதாவது நம்மள வில்லனா தான் பார்ப்பாங்க போல இருக்கு. நான் கடைசி நேரத்துல நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் போய் சைன் வாங்கிடலாம் நினைச்சு போனா சைன் போடாம விட்டுருச்சு. நல்ல வேளை பாஸ் ஆயிட்டோம், இல்லைன்னா ஃபெயில் போட்டு அனுப்பியிருப்பாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் வந்து எல்லாரும் டச்ல இருக்க மாட்டாங்க, பொண்ணுங்களாம். நான் டச்ல தான் இருக்கேன். என் கூட காலேஜ் ஸ்கூலு நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஓரளவுக்கு முன்னாடி டச்ல இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு அந்த டச்சு. நான் பேசுறது இல்ல, அவங்க பேசுவாங்க. ஆனா நான் பேசுறது மேரேஜ் ஆகி அவங்க மேரேஜ் ஆக போய் இங்கதான் எங்க குரூப்லயே முக்காவாசி பேருக்கு எல்லாருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. அவங்க ஃபேமிலி நான் பேசுவேன்ப்பா. நான் என் ஃப்ரெண்டு நான் பேசுறது இல்ல. அவங்களும் பிஸி ஆயிட்டாங்க, நானும் பிஸி ஆயிட்டாங்களா, ஒர்க் போயிட்டு அப்படியே அவங்க லைஃப் அப்படியே மாறிடுச்சு. நம்ம பேசி அப்புறம் இந்த வேலைக்கு போறதுன்னா வீட்டுல இருக்கவங்க கூட நம்மள வந்து அந்த அளவுக்கு போர்ஸ் பண்ண மாட்டாங்க, தேடு போ அப்படின்னு. ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க இந்த சொந்த பந்தங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு அப்புறம் எப்ப வேலைக்கு போற இல்ல. அதாவது காலேஜ் படிக்கும் போது இது ஒரு பிரச்சனை இருக்காது. நம்ம அதாவது காலேஜ் போகணும், சாப்பிடணும், தூங்கணும், படிக்கணும், இதுதான் மெயினா இருக்கும் தவிர, அது காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் உண்மையான ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையே வரப்போகுது. அதான் அது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. அது வரைக்கும் நம்ம என்ஜாய் தான் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே இது ஐயோ இப்படிதான் இருக்குமா அப்படின்னு தெரியும். எனக்கு அப்பவும் தெரியல. அதாவது காலேஜ் முடிச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அது அந்த பயமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எவ்வளவு ஜாலியா இருந்தோம். காலேஜ் ஸ்கூல்லாம் எந்த கவலையும் இல்லாம, அதாவது நம்ம அப்போ என்ன இருக்கோ நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படிலாம் நினைக்காம அன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஜாலியா இருந்துட்டு போயிட்டு நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்